இப்போ உள்ள அணைகள் எல்லாம் ஒரு மலைக்கு கூட தாங்க மாட்டேங்குது. ஆனால் 2000 வருஷம் முன்னாடி வெறும் கல்லையும் பசையையும் வச்சு ஓடுற தண்ணியில கட்டின கல்லணை பல தலைமுறைகளை கடந்து கம்பீரமா நிக்குது. அது எப்படி? வெள்ளக்காரர்களே பார்த்து வியந்து போன இந்த கல்லணையை கரிகால சோழன் எப்படி கட்டினாருன்னு நான் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. குமரி முதல் இமயம் வரைக்கும் சோழ ராஜ்யம் தான். ஆனாலும் ஒரு குறை இருக்கு. பருவமழை காலத்துல காவிரி ஆத்துல வெள்ளம் வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் நாசமா போகுது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். காவிரி ஆறு குறுக்க ஒரு அணையை கட்டணும். ஆனா நொடிக்கு 2 லட்சம் கன அடி ஆத்துல தண்ணி போகுது. எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டே கடலை பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்போ ஒரு அலை அவர் காலில் வந்து அடிச்சு காலுக்கு கீழே உள்ள மண்ணை மட்டும் தனியா அரிச்சு எடுக்குது. இதை கவனிச்ச கரிகால சோழன் ஒரு பெரிய கல்லை தூக்கி காவிரி ஆத்துல போடுறாரு. கல்லோட எடை காரணமா கல்லு அங்கதான் இருக்கு. கீழே உள்ள மண் மட்டும் ஓடுற தண்ணியில அரிச்சிட்டு போய் கல்லை இன்னும் ஆழமா பலப்படுத்துது. இதை அடிப்படையா வச்சு பெரிய பாறைகளையும் கற்களையும் அடுக்கி கட்டப்பட்டதுதான் சோழ பேரரசர் கரிகால சோழனின் கல்லணை. இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.